Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. தமிழ் உச்சரிப்புகளை வச்சு ஆங்கிலத்தை எழுத்து கூட்டி படிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு முடியும்ன்றது தான் பதிலா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களோட உச்சரிப்பை கத்துக்கிட்டா ஈஸியா நம்மளால இங்கிலீஷை ரீடிங் பண்ண முடியும். இதற்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம்னா தமிழ்ல இருக்கக்கூடிய உச்சரிப்புகளுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் எழுத்துக்களையும் அந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய எழுத்துக்களை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா கத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்டை தான் கத்துக்க போறோம். அந்த சவுண்டை வச்சு வார்த்தைகள் எப்படி ரீட் பண்றது அப்படின்றத கத்துக்கலாமா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன சவுண்ட் கத்துக்க போறோம் அப்படின்னா இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு தான் கத்துக்க போறோம். இந்த இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டுக்கு இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும், அதுக்கான ரூல் எப்படி இருக்கு, அதை எப்படி படிக்கிறது, இது எல்லாத்தையும் வாங்க லேர்ன் பண்ணலாம். இஜ்ஜுங்கிறத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல 2 எழுத்துக்களுக்கு இந்த இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. என்னென்ன எழுத்துக்களுக்கு சவுண்ட் இருக்கு அப்படின்னா ஜேக்கும் ஜிக்கும் இருக்கு. ஜே எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். இதை இந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல தான் வராது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுவே நீங்க ஜிக்கு ஞாபகம் வச்சுக்கும் போது முக்கியமான ஒரு 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கிற எழுத்து, அதுக்கு அடுத்தது வவல் எழுத்துக்கள் ஐ இ ஒய், ஐ இ ஒய். இந்த 3 எழுத்தும் இருக்கு இல்லையா, இது ஜிக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜிங்கிற கான்சனன்ட்டுக்கு 2 சவுண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சவுண்டு தான் இந்த ஜேயோட சவுண்டு, இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. அந்த இஜ்ஜுங்கிற சவுண்டு எங்கெல்லாம் வருது? ஜி கூட ஐ இ ஒய், ஐ இ ஒய். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு சில வார்த்தைகள்ல இந்த ரூல் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனா 90% ஆஃப் வேர்ட்ஸ்ல நமக்கு ஜிக்கு இந்த சவுண்டு இந்த வவல்ஸோட தான் வரும்ன்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இஜ்ஜுங்கிற இந்த சவுண்டு இங்கிலீஷ்ல எந்தெந்த எழுத்துக்களுக்கு வரும் அண்ட் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து தமிழ்ல எப்படி படிப்போமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு நான் இங்க ஜே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜேங்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் வார்த்தையில முதல் எழுத்தாவும், அதுக்கு அடுத்தது எந்த வவல் வேணாலும் உங்களுக்கு வரலாம். அப்ப நாம எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த ஜேயோட சவுண்டு இஜ்ஜுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இஜ்ஜுங்கிற சவுண்டு பிளஸ் இங்க உயிரெழுத்தான ஐக்கு ஈங்கிற சவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இஜ்ஜு இ எப்படி படிக்கணும்? ஜி. இதுவே இது ஐங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னா இஜ்ஜு ஐ ஜை, இஜ்ஜு ஐ ஜை அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணணும். உயிரெழுத்தம் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். இதுக்கு அடுத்தது நீங்க ஜியோட சவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி ஐ இ ஒய். இந்த வைங்கிற எழுத்து ஐக்கோட சவுண்டு வைக்கு வரும். அதனாலதான் வையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 3ஓட வரும்போது இஜ்ஜுங்கிற சவுண்டு உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். இங்க நான் ஒரு சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க இன்னும் நிறைய வார்த்தைகள் நெட்ல சர்ச் பண்ணாலும் சரி, புக்ஸ்ல இருந்தாலும் சரி ரீட் பண்ணுங்க. எழுத்து கூட்டி இந்த உயிர்மை எழுத்தா நம்ம எப்படி தமிழ்ல மாத்தி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மெத்தடை ஈஸியா படிக்கணும்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, JAR. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கிறவங்க எது கான்சனன்ட், எது வவல், எது கான்சனன்ட். இப்போ இங்க 2 கான்சனன்ட் இருக்கு, ஒரு வவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கான்சனன்ட், அதுக்கு இருக்கிறதுக்கு வவல். அப்போ இந்த மெத்தட்ல வரும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்க கான்சனன்ட்டையும் வவலையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்திக்கணும். அடுத்து இருக்க கான்சனன்டோட சவுண்ட் அப்படியே வந்துடும். ஸோ இங்க ஏக்கு ஆங்கிற சவுண்ட். அப்போ இஜ்ஜு அ ஜா இர் ஜார் ஜார். ஓகே, ஸோ ஆனால் இந்த ஆரோட சவுண்டு இருங்கிற சவுண்டு அப்படியே உங்களுக்கு வந்துடும். எந்த மாற்றமுமே இருக்காது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னைக்கு ஒரு வார்த்தையில என்னென்ன எழுத்து இருக்கு அப்படின்றத, அது என்ன எழுத்துன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எதையும் உயிர்மை உச்சரிப்பா மாத்தணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போக போக கெஸ் பண்ணணும் அப்படின்றதே இல்லை. உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸோ இந்த இடத்துல நம்ம உயிர்மையா மாத்தணும் அப்படின்றத அதுவே ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இங்க பாருங்க இஜ்ஜு ஆ ஜா இப் ஜம்ப் ஜம்ப். ஸோ இங்க எம்ம இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கான்சனன்ட், அதோட சவுண்ட் அப்படியே வந்துருச்சு, எந்த மாற்றமுமே இல்லை. அடுத்தது இஜ்ஜு ஏ ஜே இட் ஜெட் ஜெட். இஜ்ஜு ஆ ஜ இஸ் இட் ஜஸ்ட் ஜஸ்ட்.
இங்க இஜ் ஊ ஜூ இன். யூக்கு ஈக்கு சேர்த்து ஊங்கிற சவுண்டு. அப்போ இஜ்ஜு ஊ ஜூ இன் ஜூன். இஜ்ஜு ஏய் ஜெய் இல் ஜெயில் ஜெயில். ஸோ இங்க வந்து ஈங்கிற சவுண்டு தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஜி ஏய் ஏ இ ஏய்ங்கிற சவுண்டு. அப்போ இஜு ஏயும் ஜே ஆயிரும். ஈ அப்படியே வந்துடும், இல்லை அப்படியே வந்துடும். தமிழ்ல நம்ம எழுதும் போது இதை எப்படி எழுதுவோம்னா ஜே போட்டு ஈன்னு எழுதி இல்லைன்னு எழுதுவோம். இங்க ஈங்கிற சவுண்டுக்கு எதுவுமே கிடையாது, எய் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப படிக்கிறது நீங்க கரெக்டா சவுண்ட்ஸை மட்டும் வச்சு படிக்கணும். தமிழ்ல நீங்க அதை மாத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு உச்சரிப்பு வந்து சரியா வராது. இது வந்து இஜு ஓ டேஷி ரூல்ல ஓங்கிற சவுண்டு. ஜு ஓ ஜோ இக் ஜோக். அதே மாதிரி இஜு ஈ ஜி இப் ஜீப். இப்போ உங்களுக்கு இந்த ஜேயோட இஜுங்கிற சவுண்டை எப்படி வார்த்தைகள்ல படிக்கிறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஜியோட சவுண்ட் பார்க்கலாம். ஸோ ஜி வந்து ஐ இ ஒய் இந்த 3 எழுத்துக்களோட சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? இஜு அப்படிங்கிற சவுண்டு ஜிக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இஜு ஏ ஜே ஜெம். இஜு இ ஜி ஜிம். ஏ இஜ் ஏஜ். இங்க ஈ வந்து சைலண்ட், அதனால ஜியும் ஈயும் சேர்ந்து இங்க இஜுங்கிற சவுண்ட் மட்டும்தான். ஏஜ். இர் ஏ ரே இஞ்ச் ரேஞ்ச். ஹியூ இஜ் ஹியூஜ். இது வந்து யூங்கிற சவுண்ட் வருது. ஓகேவா? ஸோ அதனால ஹு யூ ஹியூ இஜ் ஹியூஜ். ஏ ஜல் ஏஞ்சல் இஜ் ஆ ஜா ஏஞ்சல். பே இஜ் பேஜ் பேஜ். ஏ இட் எட் இஜ் எஜ் எஜ். ஓகே? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐ இ ஒய் இதோட பிளஸ் உங்களுக்கு ஜியும் சேர்ந்து வரும். ஜி ஸ்டார்டிங்ல வரும், அதுக்கு அடுத்தது இந்த உயிரெழுத்து எல்லாமே வரும். அங்க எல்லாமே நமக்கு என்ன சவுண்டு? இஜுங்கிற சவுண்டு ஜிக்கு வந்து கொடுக்கணும். இன்னொரு சவுண்டு இக்குங்கிற சவுண்டு இருக்கு. ஸோ அது வந்து மீதி இருக்கக்கூடிய வவலான ஏக்கும் யூ அதே மாதிரி ஓ இந்த 3 எழுத்தோடையும் ஜி வந்துச்சுன்னா இக்குங்கிற சவுண்டு. ஒரு சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஐஎஃப்டி. ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிப்போம்னா கிஃப்ட் கிஃப்ட். ஜிஃப்ட்னு படிக்க மாட்டோம். ஜி இஃப்ட் ஜிஃப்ட் கிடையாது, கிஃப்ட். ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், வெட்டிங்க்கு கிஃப்ட் கொடுக்குறோம். அப்போ இங்க வந்து இந்த ஜியோட சவுண்ட் என்னவா வருதுன்னா கீங்கிற சவுண்ட்ல வருது. கி இஃப் இட் கிஃப்ட் அப்படின்னு வருது. ஸோ ஏன் இங்க கீ கொடுக்குறோம், ஜி தானே வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு இந்த ரூல் வந்து பொருந்தாது. ஆனா நம்ம வந்து ஒரு 85 to 90% நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ரூல், அதாவது ஜி கூட ஐஇஒய் வந்துச்சு அப்படின்னா இஜு அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து என்னன்னா தமிழ் சவுண்ட்ஸோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் வச்சு நம்ம அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கற்றுக்கிட்ட இந்த இஜுங்கிற சவுண்டு ஜேஎன்ஜிக்கு எப்படி யூஸ் ஆகுது, வேர்ட்ஸை நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணுன்றத ஒரு சிம்பிளாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன டவுட் அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும், எனக்கு இந்த விஷயத்துலலாம் டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.